மகளிரே, உங்களுக்கு மார்பகம் எலும்புக்கூடோட கூட ஒட்டி இருக்கா? இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எப்படின்னா, கல்யாணம் பண்ணவங்க கணவர் உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் குறையும். உங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இந்த மார்பகத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி பெருசாக்குறது அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம். தயவு செஞ்சு காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அருமையான மருந்து, ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. மார்பகங்கள் ஒரு பெண்ணுக்கு அழகை மட்டும் கொடுப்பது அல்ல, அவளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் மார்பகங்க. இது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈஸ்ட்ரோஜோன் சுரப்பு எப்போ இது ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த பெண் பூ பெய்தும் போதே ஆரம்பிக்கும். அது ரெகுலரா சரியான விகிதத்துல சுரக்கணும் அப்படின்னா, பூ பெய்துன ஒரு முதல் 3 மாசத்துக்கு நல்லா கவனிக்கணும். அதிக புரதச்சத்து, கொழுப்பு சத்து உள்ள, இரும்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாம் கொடுத்து நம்ம அந்த பெண்ணை கவனிச்சாதான் பின்னாடி இந்த பிரச்சனைகள் வராது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதவிலக்காகிற எல்லா மாதங்களும் இந்த நம்ம கடல் மிட்டாய் கொடுக்கறது, இந்த இது நாட்டுக்கோழி முட்டை, அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டையை உடைச்சி உள்ள இருக்கிறத குடிச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி குடிப்பாங்க. இது மாதிரி பண்றது. ரெண்டாவது சத்தான உணவுகள், பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், இது மாதிரிலாம் கொடுக்கறது. இதெல்லாமே சாப்பிட்டோம்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு அடுத்தடுத்த மாதவிலக்கு காலங்களையும் சரி எப்பயுமே சுரப்பு நல்லா இருக்கும். இதை நாம என்ன பண்றோம்னா பண்ண மறந்துடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பூ பெய்தது ஒரு பெண்ணு, அப்போ மட்டும் ஒரு விசேஷம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு பிறகு விட்டுடுறோம். இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, ஏகப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருது. இந்த ஈஸ்ட்ரோஜன் குறைப்பால மார்பகங்கள் குறைஞ்சிருது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, வெள்ளைப்படுதல்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு அதீத சூடுனால என்ன ஆகுன்னா மார்பகங்கள் ஒட்டி போயிடலாம். அடுத்து நோய்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, எஸ்பெஷலி டிபி இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் என்ன ஆகுனா மார்பு கூட ஒட்டி இருக்கும். சரி, இது ஒரு முக்கியமான காரணங்கள். இது இல்லாம வேற சில காரணங்களாலும் மார்பகங்கள் ஒட்டி போய் பிறக்கலாம். அதே மாதிரி வேற சில காரணங்களாலும் மார்பகங்கள் ஒட்டி இருக்கலாம். ஜெனட்டிக்காவும் வரலாங்க. ஜெனட்டிக்கா வர்றதை நம்ம ஓரளவு தான் சரி பண்ண முடியும். முழுமையா சரி பண்ணுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். சரி, ரைட்டு. இதுக்கு நாம என்ன பண்ணணும், என்னென்ன பொருட்கள் வேணும் வாங்க. பரங்கிப்பட்டை தூள் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அடுத்து ஒரு 100 கிராம். அதிமதுர தூள் அது 100 கிராம். சுக்கு தூள் ஒரு 150 கிராம். வசம்பு ஒரு 200 கிராம். இதை சுத்தி பண்ணணுங்க. பரங்கிப்பட்ட தூளை எப்படி சுத்தி பண்றது? நம்ம வீட்டுல இட்லி சுடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி இட்லி சட்டியில கீழே பாலை ஊத்தி மேல தண்ணியை போட்டு அந்த இட்லி தட்டுல ஒரு துணியை போடுவோம். துணியை போட்டு அதுல நீங்க இந்த பரங்கிப்பட்ட தூளை பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு அந்த பால் நல்லா ஆவியார வரைக்கும் விட்டுருங்க. அந்த ஆவி போய் மேலே பட்டு பரங்கி தூள் இருக்கக்கூடிய கெட்ட புத்தியெல்லாம் எடுத்து நல்லதாக ஆக்கிறோம். இப்படிதான் பரங்கிப்பட்ட சுத்தி இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதிமதுர தூள் மோஸ்ட்லி சுத்தி பண்ணி தான் வரும். ஏன்னா நம்ம கட்டையா வாங்கினீங்கன்னா அது இடிச்சு அதை பொன்மருவலா வறுத்து தூள் பண்ணணும். அது ரொம்ப சிரமம். புளிஞ்சா வரைக்கும் நீங்க சுத்தி பண்ணி தான் வருது, அதனால அது டைரக்டா வாங்கிக்கலாம். அடுத்து வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டியாவே வாங்கிக்கோங்க. முழு வசம்பாவே வாங்கிக்கோங்க. வசம்பை வாங்கி அடுப்பு இது பார்த்தீங்கன்னா, அடுப்புல பார்த்து அதே கொஞ்சம் கறியா ஆக்கிக்கிறோம். எரிய வச்சுக்கணும். எரிய வச்சு அதை நீங்க தூள் ஆக்கி வச்சுக்கோங்க. அடுத்து சுக்குவை மேல் தொலை சீவுங்க. சீவிட்டு அதுல சுண்ணாம்பு களி மாதிரி இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்களே சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை மேல அப்ளை பண்ணி ஒரு நாள் 2 நாள் வெளியில வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதையும் அடுப்புல காமிச்சு அந்த சுண்ணாம்பை கொஞ்சம் சுட்ட பின்னாடி அந்த சுண்ணாம்பை உதறி விட்டுட்டு அதை இடிச்சு பவுடர் ஆக்கிங்க. இதுதான் சுத்தி. நம்ம இந்த மெத்தட்ல எல்லாத்தையும் சுத்தி பண்ணி ஒரு பாத்திரத்துல சேமரிச்சு வச்சுக்கோங்க. தினமும் காலை மாலை என்ன பண்றீங்கன்னா, தேவையான அளவு எடுத்து பசும்பால் விட்டு கலக்கி மிக்சியில் அடிச்சு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி எடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி அப்ளை பண்ணணும். இந்த சைடு இப்படி பாருங்க, இப்படி ஒரு வட்டம் உங்க மார்பகத்தை சுத்தி இப்படி சென்டர்ல ஆரம்பிச்சு இப்படி ஒரு ரவுண்டு, இது மாதிரி ஒரு 5 ரவுண்டு. ஓகேங்களா?
அதே மாதிரி மேல் பக்கம் ஆரம்பிச்சு இப்படி ஒரு 5 ரவுண்டு, பிறகு கீழே சைடில் இப்படி ஒரு 5 ரவுண்டு, இது மாதிரி மசாஜ் பண்ணணும். மசாஜ் அப்படின்னா என்னன்னா ஜென்டிலா நீங்க வரிட்டு விடுறது. அப்படி வரிட்டு விடும்போது என்ன ஆகுன்னா உள்ள வந்து மார்பகத்துக்குள்ள ரத்த ஓட்டம் அதிகமாகும். இந்த மருந்துல இருக்கக்கூடிய சத்துக்கு உள்ள போய் ஒரு லோக்கலைஸ்டு ஈஸ்ட்ரோஜன் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை கூட செய்யலாம். இப்போ இது மாதிரி பண்ணும்போது நாளாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மார்பகங்கள் வளர ஆரம்பிக்கும். உங்க உருவத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வரைக்கும் நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திருப்பி ஏதாவது பிரச்சனைகளை குறையுதா அப்ப மட்டும் இத பண்ணுங்க. இப்ப மசாஜுங்கிற இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா மார்பகங்களை மசாஜ் பண்ற பேர் வழின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு கசக்கி டேமேஜ் ஆக்கிடாதீங்க. அது வந்து என்ன ஆகினா மார்பக புற்றுநோய்க்கு வழி வகுத்துடும். இன்னொரு விஷயம், நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்க மார்பகங்களுக்குள்ளார ஏதாவது உருண்டு திரண்டு காணப்பட்டது அப்படின்னா தயவு செஞ்சு உங்க மருத்துவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் வந்து பிரஸ்ட் கேன்சருக்குரிய அறிகுறிகளா இருக்கலாம். இது வந்து யாருக்கு உள்ள அது மாதிரி உருண்டு தண்டு கட்டிகள் மாதிரி இருக்குன்னா ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் பண்ணி தாய்ப்பால் கொடுக்காத பெண்மணிகளுக்கும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரி நண்பர்களே, இது வந்து ஒரு அனுபவபூர்வமா நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சு பார்த்த ஒரு வெளிப்பூச்சி மருந்து தான் இது. நான் உள்ள கூட சொல்லலை, அதனால தைரியமா பயன்படுத்தலாம். எந்த வித ஸ்கின் டேமேஜோ எதுவுமே பண்ணாது, சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். பயன்படுத்துங்க. சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய படித்த பெண் மருத்துவர்கள், பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த ஆலோசனை பெற்று நல்லா இருங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.